பிரிண்டிங் மிஸ்டேக் தரமா பண்ணிக்கிறாங்கண்ணா. என்ன எக்ஸாம் எழுதுறீங்க? மேக்ஸ்ண்ணா. ஈஸியா தானே இருந்தது. ஆனால் ஒரு கொஸ்டின் பேப்பர் என்ன கொஸ்டின் எப்படி தான் கேட்டிருக்காங்க. இதை பாருங்க, இந்த கொஸ்டினுக்கு ஆட் பண்ணுமா மல்டிப்ளை பண்ணுமா தெரியல. நாங்கள் என்ன போகிறது சொல்லுங்களேன். நீங்கள் இதுக்கு அட்டன் பண்ணி விட்டு வந்துடும். மார்க் போடலன்னா கேஸ் போடுவோம். சத்தியமாக போடுவேண்ணா. பாஸ் எல்லாம் ஆயிடுவேண்ணா. நான் 80 மார்க் எழுதிக்கிறேண்ணா. அதெல்லாம் ஆயிடுவேண்ணா. ஈஸி தானே. மேக்ஸ் ஈஸியாக தான் தப்பா இருந்துச்சு. 35. ஈஸி தான். மேக்ஸ் ஈஸியாக தான். 80 மேலே. மேக்ஸ்ண்ணா ஈஸியாக தானே இருந்தது. 70%. 70ண்ணா பாஸ் ஆகிடும். மேக்ஸ் ப்ரோ கொஞ்சம் ஈஸியாக கொஞ்சம் டஃப்பாக இருந்துச்சு ப்ரோ. அவங்க ஓன் கொஸ்டின்லாம் கேட்டு வச்சுக்கிறாங்க ப்ரோ. என்னன்னே தெரியாம வந்து நான் 50க்குள்ள ஒரு அளவு கஷ்டம் தான் ப்ரோ. ஒன்றும் இல்லை, கிராஃபு அந்த மாதிரி ஜாமெட்ரிலாம் போட்டாங்கன்னா பாஸ் ஆகிடுவாங்க. தேட்டருமே கிராஃபு ஜாமெட்ரிலாம் போட்டால் பாஸ் ஆகிடுவாங்க. இல்லைன்னா தமிழா போட்ட வேலைக்கு ஈஸியாக இருந்ததுண்ணா. அதாண்ணா 90லேருந்து 95ண்ணா. நானே ஆவரேஜ் தானே. நானே பாஸ் ஆகிடுவேன். அதை நான் பாஸ் ஆகிட்டு அதிக மார்க் எடுப்பேண்ணா. ஓகேண்ணா, தேங்க்ஸ்ண்ணா. மேக்ஸ் எக்ஸாம் ஓகேவா இருந்ததுண்ணா. 70 மேலே பாஸ் ஆகும். ஈஸி தானா. ரொம்ப கஷ்டம்லாம் இல்லை. ஈஸியாக தான் இருந்தது. மேக்ஸ் எக்ஸாம் மீடியமாக இருந்துச்சு. எவ்வளோ மார்க்னா அபோவ் 70 எடுப்பேன். ஈஸியாக பாஸ் ஆகும். ஈஸியாக இருந்துச்சு. 12 மார்க் கன்ஃபார்ம் எடுக்கலாம். அதுக்கு மேலே எடுக்க முடியாது. மேக்ஸ் ஈஸியாக தான் எழுதிருக்கேன். 80. ஈஸியாக தான். புக்கில் இருந்தால் வந்து மேக்ஸ் ப்ரோ பச்சவங்களுக்கு ஈஸியாக இருக்கும், படியாங்களுக்கு கஷ்டமாக இருக்கும் ப்ரோ. அதில் எங்களுக்கு ஈஸியாக தான் ப்ரோ. ப்ரோ ஒரு 60 ப்ரோ. நான் ப்ரோ ஆவரேஜ் தான் ப்ரோ. நம்மளாம் ரொம்பலாம் படிக்க மாட்டோம். மேக்ஸு ஈஸியாக தான் இருந்துச்சு. நான் ஒரு 80 எழுதிருப்பேன். எல்லாருமே பாஸ் ஆகிடலாம். ஈஸியாக தான் இருக்குது. மேக்ஸ் ஈஸியாக தான். 60 வரும். மேக்ஸ் ஈஸியாக தான் இருந்தது. ஆவரேஜ் ஒரு 80+ அந்த மாதிரி. படிக்கிற பசங்களாம் கொஞ்சம் ஆவரேஜ் எல்லாம் பாஸ் ஆகிடும். மேக்ஸு ஈஸியாக தான் இருந்தது. நான் 80 எழுதியிருக்கேண்ணா. ஈஸி தான். கொஸ்டின் ஈஸி தான். மேக்ஸ் ஈஸி தான். நான் 70க்கு மேலே வந்தேன். ஆவரேஜாக படிக்கிறவங்களா இருந்தால் பாஸ் ஆவாங்க, இல்லைன்னா ஃபெயில் ஆகும். டஃப்பாக தான் இருக்குது. மேக்ஸ் எக்ஸாம் ஈஸி தான் சொல்லலாம். பாஸ் ஆகிடுவாங்க. ஈஸியான எக்ஸாம். நான் 75லேருந்து 80க்குள்ள எடுப்பேன். மேக்ஸ் எக்ஸாம் ஈஸி தான். நல்லா ஆவரேஜாக படிக்கிறேன். ஈஸியாக பாஸ் ஆகும். 80+ வரும். தேங்க்ஸ். மேக்ஸ் எக்ஸாம்னா ஈஸியாக தானே இருந்தது. 90லேருந்து 95ண்ணா பாஸ் ஆகிடுவாங்கண்ணா. ஓகேண்ணா. மேக்ஸ் ஈஸியாக தான். 75 மேலே வரும். படிக்கிற பசங்களாம் பாஸ் ஆகிடும். ஆவரேஜாக படிக்கிறோம்.